நமது பிதாவாகிய கடவுளிலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். ஒரு மனுஷன் என்ன செய்தான்? புலி வேட்டைக்காக புறப்பட்டு போகிறான். ஒரு அடர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுக்கு போனால் போய் அந்த இடத்துல புலி வேட்டையாடலாம் என்று சொல்லி புலியை தேடி கொண்டிருக்கிறான். ஆனால் புலிக்கு பதிலாக மற்ற சிறு சிறு விலங்குகள், பறவைகள் அவனுடைய கண்ணுக்கு புலப்படுகிறது. உடனே என்ன செய்கிறான்? அந்த பறவைகளை, அந்த சிறு சிறு விலங்குகளை என்ன பண்ணுறான்? வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அப்போ இந்த விலங்குகளை, சின்ன விலங்குகளை வேட்டையாடுற பொழுது அவனிடமாக இருந்த அந்த அம்பு என்னாச்சு? தீர்ந்து விட்டது. அதை தீர்ந்த மாத்திரத்தில் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புலியை ஆம்பிட்டது. ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. ஏனென்றால் அவனிடமாய் இருந்த அந்த அம்பு தீர்ந்து விட்டது. இன்றைக்கு அதிகமான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அப்படிதான், தாங்கள் என்ன நோக்கத்திற்காக புறப்பட்டு போகிறோம், தாங்கள் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம் என்பதை மறந்து போய் விடுகிறார்கள். இடையில ஒரு சிறு சிறு காரியங்கள் நிமித்தமாக தங்களை யார் என்று நிரூபிக்க முற்படுகிறார்கள். அப்போ இந்த இடையில தேவையில்லாத இடத்துல நம்ம யார் என்று சொல்லி நிரூபிக்கலாம் என்று சொல்லி முயற்சி செய்கிற பொழுது தங்களிடமாக இருக்கிற அந்த எனர்ஜி, தங்களிடமாக இருக்கிற அந்த பலம் எல்லாமே என்ன ஆயிட்டாங்க? வீணாய் போய் விடுது. தன்னை பற்றி யார் என்று அறியாதவர்களுக்கு மத்தியில் தான் யார் என்று நிரூபிக்க நினைத்தால் நமக்கு தான் இழப்பு அதிகமாக நேரிடும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எதற்காக போகிறோம், நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஏன் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லி அதை யோசித்து பார்த்து அதை மட்டுமே நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும், இல்லையா? ஏசாண்டவர் கூட சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு, மரண அவஸ்தையில் இருக்கிறாரு. அப்போது இடது பக்க கல்வை என்ன சொல்கிறான்? நீ கிறிஸ்து தானே, உன்னையோ ரட்சித்துக்கொள், என்னையோ ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணுறான்? தேவையில்லாத வார்த்தை நிமித்தமாக இயேசு ஆண்டவரை நிந்திக்கிறான். அதை இடத்துல இயேசு ஆண்டவருடைய வல்லமை விளங்க செய்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணாங்க? அதை செய்யலை. மாறாக தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்த, நான் ஏன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட என்பதை அறிந்தவராக அதை நிறைவேற்றவே அவர் கவனமாக இருந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் கவனமாக இருந்தார். எனவே அந்த இடது பக்கனுடைய கல்வனுடைய வார்த்தைக்கு அவர் செவி சாய்க்கல. அந்த இடத்துல தான் யார் என்று முற்படவில்லை. ஏனென்றால் இயேசு ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய நோக்கம் பாவத்தை அழிக்க வேண்டும், பிசாசை அழிக்க வேண்டும், எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டும், எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுக்க வேண்டும். அதற்காக தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். எனவே அவர் என்ன செய்யவில்லை? அந்த இடத்துல வீணாக தன்னுடைய வல்லமை அவர் வெளிப்படுத்தலை, அனாவசியமாக தான் யாருன்னு சொல்லி அந்த இடத்துல காட்டல. ஆனால் இன்றைக்கி அநேக பேர் என்ன பண்ணுறாங்கோ? தான் யார் எப்பேற்பட்ட பலசாலி, தனக்கு என்ன பலனெல்லாம் இருக்குது, தனக்கு என்னெல்லாம் திறமை இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத இடத்துல என்ன பண்ணுறாங்க? அதை வெளிப்படுத்துகிறாங்க. அதனுடைய நன்மை என்ன? ஒன்றுமே இல்லை. தான் உண்மையாக எந்த இடத்துல வெளிப்படுத்தணுமோ, தான் எந்த இடத்துல என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்கிறது தான் மேன்மை கிடைக்கும். ஏசாண்டவர் செய்தார், பாவத்தை வென்றார், 3ஆம் நாளில் உயிரோடு இருந்தார். அப்போ நாம் கூட என்ன பண்ணோம்? எங்கே என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும். நம்ம எதற்காக வந்திருக்கோமோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோமோ அந்த அழைப்பை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அழைக்கப்பட்ட அழைப்பை, அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை நாம் மறந்துவிட்டு பிற காரியங்களிடத்தில், பிற இடத்துல அனாவசியமாக நம்முடைய திறமைகளை, நம்முடைய அழைப்பை, நம்முடைய பலனை நாம் காட்டி வீணாக போகக்கூடாது. அதுதான் வேதம் இப்படியாக சொல்கிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. சிலுவையில் தொங்கின குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்து தானே, உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை தூஷித்தான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த ஒரு கல்வன் என்ன பண்ணுறான்? இயேசுவை தூஷிக்கிறான், இல்லையா? நீ கிறிஸ்து தானே, உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள்.
தூஷிக்க. ஆனால் ஏசடாங்கன்னா பண்ணாருக்கு, செவி சாய்க்கல. மரணத்தை சந்திக்க வேண்டும், மரணத்தை சந்தித்து மரணத்தையும் பிசாசையும் மரண கொடுக்கை அழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அதற்காக ஏசு ஆண்டவர் வந்தார். அதை செய்வதற்காக அவர் என்ன பண்ணார்? கவனமாக இருந்தார். இந்த நேரம் முதற்கு நாமும் கூட நம்முடைய வேலை என்ன? நாம் எதற்காக புறப்பட்டு வந்திருக்கிறோம்? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் எதற்காக எங்கே போகிறோம் என்று சொல்லி நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் நிலைத்திருந்து கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றி நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நம்முடைய எல்லா காரியங்களையும், நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் நாம் கடவுளுடைய நாம மகிழ்வென்று சரியாக செய்து அவருடைய நாமத்தை மையப்படுத்துகின்ற அவர் சாட்சியாக வாழுகிற அதன் வழியாக நம்முடைய படிப்புகளில், நம்முடைய வேலைகளில், இந்த உலகத்திற்கான வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாத மேன்மையை பெற்றுக்கொள்ள ஏசானுடைய 2ஆம் வருகையிலே நாமும் கூட அவரோடு கூட பரலோகத்திற்கு செல்ல தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமீன்.